பிள்ளை அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வணக்கம். சரி, நாங்க இன்றைக்கு இந்த நீங்கள் போட்ட வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? நீங்கள் போட்ட வினாக்கள். சவுண்ட் கேக்குதா இப்ப? சவுண்ட் கேக்குதா இப்ப? சவுண்ட் கேட்க இல்லையா? கேக்குது சார். ஓகே ஓகே. சரி 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 கேக்குது. சரி சரி ஓகே. சரி, இப்ப நீங்கள் சரி அப்ப வழியால் என்னன்னு சொன்னால் அஹ், நீங்க கொஞ்சம் வினாக்கள் போட்டுறீங்களா? அப்ப நான் அதை கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம் யோசிச்சேன்னா அப்பதான் நான் இன்னைக்கு பேப்பர் போட இல்லை இன்றைக்கு. நீங்கள் போட்ட வினாக்களை விட கொஞ்சம் கஷ்டமானதை எடுத்து உங்களுக்கு போட்டுருங்க. இது ஏற்கனவே அப்படிலாம் பற்றி நினைக்க தேவையில்லை. சரி, இதுல ஒரு புள்ளி ஒன்று போட்டது எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இந்த வினாவை இருக்க பாருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், ஒருக்கா பாருங்க. சரிதானே? சரி. மண்டபம் ஒன்றில் கதிரைகள் 2 வட்ட வடிவில் வைக்கப்பட்டுள்ளன. மண்டபம் ஒன்றில கதிரைகள் வட்ட வடிவம் வைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? ஓகே. முதலாவது வரிசையில இலக்கம் 1ற்கு முன்னால் இலக்கம் 10 கதிரையும், இரண்டாவது வரிசையில் முதலாவது வரிசையில் இலக்கம் 1 கதிரைக்கு பின்னால் இலக்கம் 19வது கதிரை என்றவாறு வைக்கப்பட்டுள்ளன. இல்ல உங்களை பிள்ளை அந்த கேள்வி கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? இந்த சொற்கள் அமைச்ச முறை. இப்ப சிங்களத்துல ரான்சேப் பண்ணிதான் உங்களுக்கு எக்ஸாம் பாருது. அப்ப சிங்களத்தை ரான்சேப் பண்ணி வரைக்கும் இப்படித்தான் சொற்கள் மாறி கருத்து கருத்து கொஞ்சம் முரண்பாடா வேற. சரியா? அதான் எங்களோட பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படுறவன். அதுக்கு இதுதான் காரணம். சரியா? அந்த ரான்சேப் பண்றது மாறிக்கிட்டு வந்தா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிள்ளாங்கிறது. சரிதானே? சரி, அப்ப இதுல என்னன்னு சொன்னால் இதுல ஒன்றுமில்ல, சும்மா நோவெல்லாம். சரி, பாப்போம். மண்டபம் ஒன்றில கதிரைகள் 2 வட்ட வடிவம் வைக்கப்பட்டிருக்கா. 2 வட்டம் உண்டா இப்படி. இது முதலாவது வட்டம் ஒன்று வைங்க. அடுத்தது இப்படி இரண்டாவது வட்டம் இந்த இப்படி இருக்கு. இது முதல் வரிசை, அப்புறம் அடுத்த 2வது வரிசை. சரியா? ஓகே. என்னண்டு 2 வட்ட வடிவில முதலாவது வரிசையில் இலக்கம் 1ற்கு முன்னால் இலக்கம் 10 என்ற கதிரை. இப்ப 1 இங்க இருக்குமா இருந்தா, இலக்கம் 1 இங்க இருக்குமா இருந்தா, அதுக்கு முன்னால 10 என்ற கதிரை இருக்கும். ஒண்ட இப்படி போட்டாண்டால் சரியோ, அதுக்கு இப்படி 10 இங்க போட ஒண்ணு, 1க்கு நேரம் 10 இருக்கு. இப்படி இப்படின்னு இந்த ஒழுங்குல போகும். சரியா? நீங்க வட்டமாக்குகிற தேவையில்லை. நீங்க வட்டமாக்குகிற தேவையில்லை. ஒன்றும் வட்டம் குறிப்பாக நீங்க நேர்கோட்டிலே போடலாம். சரியோ? எல்லாம் ஒருக்கா போட்ட பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க, எப்படி அது இலகுவாசியம் சொல்லி பார்ப்போம். சரி, அப்ப இப்படி இலக்கம் 1ற்கு முன்னால் இலக்கம் 10 என்ற கதிரை இருக்காம். இலக்கம் 1க்கு முன்னால இலக்கம் 10 என்ற கதிரை பாருங்க, இப்படித்தான் பெறப்போகுது. இலக்கம் 1க்கு முன்னால 10 என்ற கதிரையும் இரண்டாவது வரிசை இருக்குள்ள, இரண்டாவது வரிசை பின்னுக்கு, இரண்டாவது வரிசையில முதலாவது வரிசையில் இலக்கம் 1க்கு அதுக்கு பின்னால 19 ஆவது கதிரை என்றவாறு வைக்கப்படும். இதுக்கு பின்ன 19 வரும். இலக்கம் 1க்கு அடே இது முதலாவது வரிசையாடாப்பா, எங்க விலங்கையில உள்ள இது முதலாவது வரிசை. இது முதலாவது வரிசையா இருக்கும். அது பின்னுக்கு பிள்ளைகள் 2வது வரிசையா இருக்கும். முதலாவது நான் இந்த கட்டம் செவ்வகம் போட்டிருக்கோம் பாருங்க, அது முதலாவது வரிசை. பின்னுக்குள்ள 2வது வரிசையா இருக்கு.
அப்ப இந்த முதலாவது வரிசையிலாம் பிள்ளைகள் இலக்கம் ஒன்றுக்கு பின்னால 10. இவருங்க 10. அப்புறம் ரெண்டுக்கு முன்னுக்கு 11. இப்படியே ஒழுங்கில போக போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 வந்து அப்புறம் திருப்பி 10 11 12 13 இப்படியே வரப்போகுது. இப்படியே வந்து 18ல முடியும். திருப்பி திருப்பி பிள்ளையாள் ஒன்று கதிரைக்கு பின்னால் இலக்கம் 19வது கதிரை என்றவாறு இங்க இலக்கம் ஒன்றுக்கு இந்த இலக்கம் ஒன்றுக்கு பின்னால 19ஆக பாருங்க. இலக்கம் ஒன்றுக்கு பின்னால 19ஆக பாருங்க. 19 20 21 22 23 24 இப்படியே போக போகுது. திருப்பி அந்த 27 முடிய திருப்பின்னு சேர்ப்பு கொண்டா இங்க 28 29 இப்படியே வரப்போகுது. அப்ப இந்த நான் செவ்வகம் போட்டது வந்து முதலாவது வரிசை, அந்த பின்னுக்கு இருக்கிற ரெண்டு வந்து ரெண்டாவது வரிசையா இருக்கும். விளங்குதா? இந்த படம் விளங்குதா எல்லாருக்கும்? இந்த படம் எல்லாருக்கும் விளங்குதா? சும்மா சும்மா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க விளங்கத்தான் வேணும் வேண்டாம். நீங்க போட்டுருக்கீங்க கேள்வி. சரி, இப்ப இதெல்லாம் செய்தாச்சு. இப்ப கேட்ட கேள்வி, முதலாவது வரிசையில் 12வது கதிரைக்கு பின்னால் இருக்கும் கதிரையின் இலக்கம் யாது? எது 12வது கதிரை? என்ன வேணுங்கோ? இதுதான் 12வது கதிரை. இதுக்கு பின்னால் இருக்குன்னு சொன்னா என்ன வரும்? 30. விட போடுங்க. 30வது கதிரை இலக்கம் 12க்கு பின்னுக்கு 30வது கதிரை. இரண்டு வட்டங்களிலும் இருக்கின்ற மொத்த கதிரைகளின் எண்ணிக்கை எத்தனை? இரண்டு வட்டம். இது முதல் வட்டம், இது அடுத்த பின்வட்டம். இரண்டு கதிரைகளும் வட்டம் எத்தனையா இருக்கும்? 36 இருக்கு. 9ல இருக்குது. அப்போ 9 நாங்க 36 இருக்கு. நீங்க அப்படி பார்த்தும் போடலாம், அல்லது நீங்க எண்ணிக்கையை நான் வச்சுக்கொண்டும் போடலாம். கஷ்டமா இல்லையாது? இது வந்து ஒரு பிள்ளை எனக்கு போட்ட கேள்வி. இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு பிள்ளை போட்ட கேள்வி. நானா ஒன்றும் எடுக்க இல்லை, நீங்களும் ஒரு போட்ட கேள்விதான். விளங்குதா? அந்த பிள்ளை நிக்கு எரியல நின்றா ஒருக்கா பாருங்க. சரியா? விளங்குதானே? ஓகே. அப்ப உள்ள நீங்கள் அந்த முதலாவது வரிசை இப்படி 9ல இருந்து பிரதி எப்படி 10க்கு வரும். பிறகு 18ல முடிய 19 இங்கு வாங்க. பிறகு 27 முடிய அப்படி இங்க வரும். அப்படியே இப்படியே வந்து முடியும். சரியா? ஓகே. நீங்க எழுத வேண்டாம், நான் பிடிஎஃப் அனுப்புவேன். எழுத வேண்டாம் யாருமே. இது வந்து நீங்க போட்ட ஒரு கேள்வி. ஓகே. சரி, அடுத்த வினா. அடுத்தது நீங்க போட்ட கேள்வி நினைக்கிறேன். அடுத்த நீங்க போட்ட கேள்விதான். படத்தில் ஒரு பெரிய முக்கோணி தரப்பட்டுள்ளது. படத்தில் ஒரு பெரிய முக்கோணி தரப்பட்டுள்ளது. இங்கு உயரத்தில் ஒரு முக்கோணி காணப்படுறது. பாருங்க, உயரத்துல வந்து ஒரு முக்கோணி காணப்படுது. பாருங்க, உயரத்தில் ஒரு முக்கோணி காணப்படுகின்றது. அடுத்ததாக மூன்று முக்கோணி காணப்படுகின்றது. பாருங்க, அடுத்த புள்ளியில் மூன்று முக்கோணிகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக மூன்று முக்கோணிகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக 5 முக்கோணிகள் காணப்படுகின்றன. இதுக்குள்ள 5 வரப்போகுது. முதலாவது 1, அடுத்த 3, அடுத்த 5. இவ்வாறு வரையப்பட்ட சிறிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 64 ஆகும். மேலே 1, அடுத்த 3, அடுத்த 5, அப்படியே வரையப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனையா? மொத்தம் 64 ஆகும். ஆகவே பெரிய முக்கோணியில் கடைசி வரிசையில் இருக்கும் முக்கோணிகளின் மொத்த எண்ணிக்கை ஆகும். கேட்டகாலி கடைசி இருக்கு அந்த கீழ் வரிசை இருக்குல்ல, அவ்வளவு அந்த கீழ் வரிசை இருக்கும். இந்த கீழ் வரிசையில் இருக்கிற முக்கோணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்டது. சரியா? எப்படி இலவா பார்க்கலாம். இப்படியே நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கடைசி வரிசையில எனக்கு எத்தனை அதான் மொத்தங்களுக்குள்ளே நாங்க அதையும் ஒண்ணு ஒண்ணாங்க மொத்தம் உள்ள முக்கோணியை பார்க்க வேணும். அதையும் பார்த்து இந்த கடைசி வரிசையில இருக்கிற முக்கோணிதான் எண்ணிக்கை எப்படி காணலாம். சொல்லுங்க பாபு. சொல்லுவீங்க அந்த கேள்விக்கு பட சொல்லுங்க பாபு.
கஷ்டம் பெருசா இல்ல. நீங்கள் எழுதியும் கீறியும் பார்க்கலாம். கொஞ்சம் கீறி பார்க்க லேட் ஆகும். அல்ல நீங்க எழுதி பார்க்கணும். சரி சரி நான் சொல்றேன். சரியா? சரி, எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால் இங்க பாருங்க. முதலாவது ஒன்று இருக்கு, அடுத்ததுல 3 இருக்கு, அடுத்தது 5 இருக்கு, அடுத்த என்ன சொன்னா பாருங்கள 2 2 கூடி கொண்டு போகுது. அப்ப அடுத்தது 7 வரும் முக்கோணி, அடுத்தது 9, இப்படித்தான் வரப்போகுது. ஆனால் நீங்க மொத்தத்தை பார்க்கணுமோ இல்லையோ? இப்ப மொத்தம் பார்க்கிறேன்னு சொன்னால் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால் முதலாவது ஒன்று இருக்குது, 1 3 4, 1 3 4, பிறகு 4ஓட இந்த அடுத்த ஒரு 5 இருக்குது, 5 9. அப்ப அப்படி கூடிக்கொண்டு போறது. நான் என்ன செய்யறேன், சதுர எண்ணை பார்க்க சரியா வருது. அது இந்த கூட்டுத்தொகை நான் கூட்டாம பிள்ளைகள் சதுர எண்ணை பார்க்க சரியா வருது. இங்க வருங்க, முதலாவதுல 1 தான் இருக்கும், அடுத்தது 3 கூட்டினா 4 வரும், அடுத்தது 4ஓட 5 கூட்டினா 9 வரும், அடுத்த 16. இப்படியே சதுரங்கள் இந்த எண்ணிக்கை, அதாவது ஒரு எண்ணை மீண்டும் அதே எண்ணால் பெருக்கும் போது பாடப்படி சதுர எண்ணா இருக்கும். அப்ப 1 4 9 16 இப்படியே போய் கொண்டிருக்கும். ஓரொண்டு 1 ஈட்டண்டு 4 மும்மூன்று 9 நன்னாங்கு 16 ஐயன் 25 6 36 49 இப்படியே பிள்ளைகள் போய் கொண்டிருக்கும். கடைசியா பாருங்க, இப்பொழுது இந்த கூட்டுத்தொகை எத்தனை? 64. 64. அப்ப இந்த 64 எங்க முடியுதோ அங்க 2 2 கூட்டிக் கொண்டு போறவாறு எண் தான் கடைசியில உள்ள முக்கோணியின் எண்ணிக்கையா இருக்கு. பாருங்க, 1 3 5 7 9 11 13 15. ஆகவே இந்த 15 கடைசியா கூட்டத்தான் எங்களுக்கு மொத்தமாக இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கை 64 வருது. விடை 15ஆக இருக்கு. சரியா? விடை என்னவா இருக்கும்? விடை 15ஆக இருக்கும். எதுவும் கஷ்டம் இருக்கா? அதுல எதுவும் கஷ்டம் இருக்கா? இல்ல, கஷ்டம் இருக்கும் தான். ஆனா விளங்கு தானே உங்களுக்கு? என்ன ஒருக்கா கஷ்டம் இருக்கும், பிற கஷ்டம் இருக்கா? விளங்கிட்டா இப்போ? ஓகேயா? சரி, கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெருசா கஷ்டம் இருக்கான்னு நினைக்கிறேன்னா சரி, ஓகே. அடுத்ததுக்கு வருவோமா? ஓகே, இது பிள்ளைய நான் உங்களுக்கு படிப்பிச்ச கேள்வி. இது நான் உங்களுக்கு படிப்பிச்ச கேள்வி. ஆனால் நீங்கள் அது 2 கேள்வி விளங்க சொல்லி பொத்திரி போட்டுருவீங்க. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே செமினார்ல படிப்பிச்ச 36வது 37வது கேள்வி. இந்த கேள்வி அதுவும் நீங்க யாரோ ஒரு ஆள் போட்டிருக்கிறீங்க, டவுட்ஸ் போட்டு அதே முறைக்கா பார்ப்போம். சரியா? நீங்க போட்ட கேள்வி தானே, டவுட் தானே? அப்ப அதே முறைக்கா பார்ப்போம். சரியோ? சரி, இந்த எந்த செமினார்ல நடந்த கேள்வியா இது? 36வது கேள்வியா? இப்ப வார கேள்வி 36வது கேள்வி. இதுல பாருங்க பிள்ளைகள், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் தொகை 34 ஆகும். எத்தனை பேரா இருக்கிறோம்? 36 பேர். அவர்களில் 13 பேர் நீல நிற பேனையையும் 10 பேர் கருப்பு நிற பேனையையும் வைத்துள்ளனர். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் தொகை 34 ஆகும். அவர்களில் 13 பேர் நீல நிற பேனையையும் 10 பேர் கருப்பு நிற பேனையையும் வைத்துள்ளனர். 6 பேர் 2 நிற பேனைகளையும் வைத்துள்ளனர். சரியோ? 6 பேர் 2 நிற பேனைகளையும் வைத்துள்ளனர் எனின் எந்த நிற பேனையும் வைத்திராத மாணவர் எத்தனை பேர்? இது போல எந்த கேள்வி இங்க? இது போல நான் போட்ட கேள்வியா நாமளும் அப்படித்தான் நீங்க ஏற்கனவே போட்டுக்கிறீங்க. சரியா? அப்ப யாரோ ஒரு பிள்ளைக்கு விளங்கல நினைக்கிறேன். அப்ப அதை நம்ம திருப்பி பார்ப்போம். சரியா? இதுதான் இந்த கேள்வி. சரியா பிள்ளையால்? சரி, இப்ப நாங்கள் ஈஸியா பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பேர் வைக்கணும்? 34. இங்க இதை செவ்வம் நான் போடுறேன். இது அந்த பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை 34 போட்டாச்சு. சரியா? மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 34. 34. அவர்கள 13 பேர் நீல நிற பேனையையும்
13 பேர் வந்தா நீலம், 13 பேர் நீலம், 13 பேர் நீல நிற பேனையும் 10 பேர் கருப்பு நிற பேனையும். 10 பேர் கருப்பு, 13 நீலம், 10 கருப்பு. சரியா? 13 பேர் நீல பேனை வச்சிருக்கணும், 10 பேர் கருப்பு நிற பேனை வச்சிருக்கணும். நான் சும்மா போடுறோம், நாங்க ஒரு வட்டத்தை போட்டு இப்படி போடுறோம், கொழுவி போட்டு போடுறோம். நீல நிற பேனை 13, கருப்பு நிற பேனை 10. சரியா? ஓகே. 6 பேர் 2 நிற பேனை வச்சுக்கணும். 6 பேர் உள்ளே அவைகிட்ட 6 பேர்கிட்ட வந்து 2 கலரும் இருக்குது, நீலமும் இருக்குது, கருப்பும் இருக்குது. அப்ப 6 எங்க போடணும்? இது கொண்டு போகணுமோ இல்லையோ இடைக்க. ஓ, 6 இங்க போட்டோம்னு சொன்னால் மொத்தம் 13, அதுல 6 போனா மிச்சம் 7 இருக்குமோ இல்லையோ? நீலப்பெண் வச்சிருக்கிற ஆக்கள் பிள்ளையால் இங்க நீலப்பெண் வச்சு பார்த்தோம்டா, நீலப்பெண் வழியில மொத்தம் 13, அதுல 6 போட்டுது, மிச்சம் 7 இருக்குமோ இல்லையோ? 7 இருக்கு. அதே மாதிரி கருப்பு நிறம் வந்து மொத்தம் 10, அதுல 6 போட்டுது, அப்ப 4 விளங்குதோ? அப்ப என்ன விளக்கம் என்றால், நீலப்பேனை மட்டும் 7, கருப்பு பேனை மட்டும் 4, 2 பேனைகளையும் 6. நீலப்பேனை மட்டும் 7, கருப்பு பேனை மட்டும் 4, இரண்டும் இரண்டும் வச்சிருக்காங்க இன்னைக்கு 6. சரியா? இதுதான் விஷயம். மொத்தம் 34 பேர் இருக்கணும், மொத்தம் 34. இதுல வந்து பாருங்க, 7 6 13, 13 4 17 பேர் தான் பேனை வச்சிருக்கிறார்கள். 34 பேர்ல இருந்து நாங்கள் செய்யணும், 17 கழிக்க வேணும், கழிச்சா 17. ஆகவே ஒரு பேனையும் வச்சிராதாக்கள் எத்தனை பேர்? 17. சரியா? விளங்குதோ? பேனை வச்சிருக்காத எண்ணிக்கையும் 17 தான் வருது, பேனை இல்லாத எண்ணிக்கையும் 17 தான் வருது. சரியா? அது கணக்கில உள்ள எண்களை பொறுத்து தானே பிள்ளையா? ஏன்னா அது எண்களை பொறுத்து தானே. அப்ப எண் வந்து கோடி குறையும் தானே. அப்ப இந்த கணக்கின்படி ஏதாவது ஒரு பேனையோ 2 பேனையோ வச்சிருக்காத எண்ணிக்கை 17, எந்தவித பேனையும் வைத்திராதாக்கள் எண்ணிக்கையும் 17 தான். சரியா? அப்ப இது வந்து எந்த கேள்வி நீங்கள் போட்டதா? சரி, அடுத்தது ஒரு பிள்ளை அதன் இது வந்து 2 3 பேர் இந்த கேள்வி போட்டுருக்கீங்க. இது வந்து 2 3 பேர் இந்த கேள்வி போட்டுருக்கீங்க. ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி இந்த கேள்வி ஒருக்கா பாருங்க சொன்னாங்க. அப்ப நான் அதுக்கு பாக்குறேன். சரிதானே? ஓகே. சரி, ஒரு பிள்ளை அதன் 16 அதன் வயது 16 10 10 16 இருக்கும் போது பிரபல்யமான இரு பரீட்சைகளுக்கு தோற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடைசி வந்து 10 வயதுல வரும், 5ஆம் ஆண்டு. அப்ப அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பரீட்சை தான் உண்மையா. ஏன்? உங்களுக்கு உதவி பணம் கிடைக்கும், நீங்கள் 6ஆம் ஆண்டுகள ஸ்கூலுக்கு போகலாம். இப்ப ஜாப்பான் சொன்னாப்பிள்ளையா, நீங்க ஜாப்பானத்துல நீங்க படிக்க போகணும்னு சொன்னாப்பிள்ளையால் ஜெஃப்னா ஹிண்டுக்கு போகலாம், பேம்படிக்கு போகலாம், ஹொக்கியோ ஹிண்டுக்கு போகலாம். அப்படி நிறைய இடங்களுக்கு நீங்கள் 6ஆம் ஆண்டுக்கு போகலாம். அது அந்த அந்த எந்த ஸ்கூல் தீர்மானிக்கிற எக்ஸாம் என்ன? இந்த எக்ஸாம். அப்ப முதலாவது எக்ஸாம் வந்து எக்ஸாம். அடுத்து என்ன எக்ஸாம் சொன்னா ஓஏ. பிறகு நீங்க என்ன படிக்க போறீங்க அது தீர்மானிக்கிற. அப்ப ஓஏ. அப்ப நீங்கள் 5ஆம் ஆண்டு படிக்க உங்களுக்கு 10 வயதா இருக்கும், ஓயில் படிக்க உங்களுக்கு 16 வயதா இருக்கும். அப்ப 10 வயது 16 வயதாக இருக்கும் போது பிரபல்யமான 2 எக்ஸாமுக்கு புள்ள தோற்ற வேண்டும். கீதா வந்த பிள்ளைகள் நிலானிலும் பார்க்க 5 வயது கூட. கீதாவுக்கு எத்தனை? கீதாவு வந்து நிலானிலும் பார்க்க 5 வயது கூட, மூத்தவள். கீதா முதலாவது பரீட்சைக்கு 22ஆம் ஆண்டு தோற்றியிருப்பாள், தோற்றுவர் ஆய். நிலா நீங்க வந்து ஆண்ட பார்த்தார். எங்களுக்கு தந்த தலைவிட புள்ளிகள் இருக்கிற விஷயம் என்ன சொன்னா, கீதா வந்து நிலானியம் பார்க்க 5 வயது கூடவாம். அப்ப கீதா தான் வயது கூட, ஆரையம் பார்க்க நிலானியம் பார்க்க 5 வயது கூட. கீதா முதலாவது எக்ஸாமுக்கு எப்ப தோற்றுறான்னு பாருங்க பாப்போம்.
கீதா வந்து முதலாவது எக்ஸாம் எப்போ தோற்றா? 22ஆம் ஆண்டு தோற்றா. நான் ஏற்கனவே உங்களை போட்டேன். கீதா வந்து நிலானியம் பார்க்க 5 வயது கூட நான் அது போட்டோமே. சரி, கீதா நிலானியிலும் பார்க்க 5 வயது. ஓகே, கீதா முதலாவது பரீட்சைக்கு எப்போ தோற்றா? 22ஆம் ஆண்டு தோற்றா. முதலாவது எப்போ தோற்றா? 22ஆம் ஆண்டு தோற்றா. சரிதானே? சரி, நிலானி வந்து எப்போ தோற்ற சொல்லுங்க அப்போ முதலாவது எக்ஸாமுக்கு. கீதான் வயது கூட. கீதான் வயது கூட. வயது கூடப்பல அதான் முன்ன தோற்றுவினா அப்ப. வயது குறைஞ்சால் பின்ன தோற்றுமோ இல்லை. அப்ப கீதா வந்து 5 வயது கூட நிலானியம் பார்க்க. கீதா வந்து இது வந்து எக்ஸாம். இது முதலாவது எக்ஸாம், இது 2வது எக்ஸாம். இப்ப கீதா வந்து முதலாவது எக்ஸாம் எப்போ தோற்றுவா? எப்போ தோற்றுவா? இருக்குது. சரி, சரியா பிள்ளையார்? சரி, நிலானி எப்போ சொன்னா பிள்ளையார்? 5 வயது போறான் தோற்ற போறான். போமா இல்லையா? இன்னும் 5 ஆண்டு இருக்குது. 26 தோற்றுவேன். வந்து மாறி போட்டேன் போது. சரி, சரி, ஓகே, 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 ஓகே. சின்ன சிக்க ஒன்று இருக்கு வாங்கண்ணா. 22ஆம் ஆண்டு. சரி, ஓகே பிள்ளைங்களா, இதை பாருங்க பிள்ளை, அதை கூட்டம் பிள்ளை கொஞ்சம் பிள்ளாச்சிட்டு சரியா. சரி, அதை கூட்டெல்லாம் பிள்ளையா. சரி, அந்த கூட்டத்தை தான் உங்களுக்கு பிள்ளைங்க திருப்பி இருக்க பாருங்க. ஓகே பிள்ளைய அங்க அந்த நீங்க இப்ப சட்டில பிள்ளைய இந்த ஸ்டிக்கா பிள்ளைய போட வேண்டாம். ஏன்னா ஸ்டிக்கோ நம்மளே போடாதீங்க வேண்டாம். கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அந்த ரசீதா, அப்துல் ஹனீஃப்,
ஓகே ரஷிதான் கேட்டுருக்குறா. ஓகே அப்துல் ஹனீஃப் வந்து ஸ்டிக்கர் போட வேண்டாமா? அதுக்கு இந்த ஸ்க்ரீன் மறைக்கலாமா? சரி ஓகே. அப்படியே பாருங்க, நாங்கள் இப்படிலாம் போட்டாச்சு. 5 வயது கூட 22ஆம் ஆண்டு கீதா தோற்றினா பிள்ளையால் 5 ஆண்டுக்கு முதல் தோற்ற மாட்டான். 5 ஆண்டுக்கு பிறகு அவன் தோற்றுவா. ஏன்டா அவக்கு வயது குறைய இல்லை. இலானிக்கு பிள்ளை வயது குறையத்தானே. அப்ப முதல் என்ன செய்ய போறா? கீதா முதல் தோற்ற போறா. பிறகு இலானி பிறகு அடுத்த தோற்றுவா எக்ஸாம். விளங்குதோ விளங்க இல்லை? ஓ. அப்ப ஆகவே நீங்கள் 5 வந்தியில குறைக்காம 5 கூட்ட வரும். அப்ப கீதாக்கு வந்து முதலாவது எக்ஸாம் எப்போ நடக்கும்னு சொன்னா 22ஆம் நடக்கும். நிலானுக்கு 27ஆம் நடக்கும். விளங்குதோ? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப கேட்ட கேள்வி நிலானி இரண்டாவது பரீட்சைக்கு. நிலானி வந்து இரண்டாவது பரீட்சை தோல்வி ஆண்டு 2000 வரப்போகுது. இது முதலாவது பரீட்சை பிள்ளைகள் 5 10 வரை நடக்கிறது. அடுத்தது 16 அல்லோ. அப்ப 6 கூட்ட வேணும். 6 கூட்டினா 2033ஆம் ஆண்டு. சரியா? அப்ப 2033ஆம் ஆண்டு அந்த இரண்ட தோற்ற வேண்டிய ஆண்டு வந்து 33ஆம் ஆண்டு. நான் மாறி குறைச்சு போட்டேன். நான் கூட்டுறதுக்கு மாறி கழிச்சு போட்டேன். சரி, அதான் ஒரு மிஸ்டேக்கா. விடையும் பிழைக்கும் 2வது எண்ணுக்கா போடுங்க. நான் உங்க பிடிஎஃப்ல நான் மென்ஷன் பண்ணுவேன். நான் உங்களுக்கு குறிப்பிட்ட நான் மென்ஷன் பண்ணி போடுவேன். சரிதானே? ஓகே, வெரி சாரி. சரி, அப்பல பாருங்க பிள்ளைகள், கீதா தான் முதலாவது எக்ஸாம் தோற்றுவா. நிலானி வந்து பிறகு தோற்றுவா. அப்ப கீதா தோற்றிய ஆண்டு 22ஆம் ஆண்டு சொன்னால் நிலான் தோற்ற ஆண்டு எத்தனையா இருக்கும்? 27ஆம் ஆண்டா இருக்கும். ஏன் 5 வயதாக குறைய அப்புறம் தோற்றப்புறம். இப்ப கேட்ட கேள்வி 16 வயதுல எக்ஸாம் வரைக்கும், அதாவது ஓஎல் எக்ஸாம் வரைக்கும் அப்ப இவ தோற்றுவா நிலானி. அவன் 6 கூடணுமோ இல்லையோ, 10 வயதுல இருந்து 16 வயதுக்கு 6 கூடினது மாதிரி ஆண்டும் 6 கூடும். ஆகவே 6 கூடினா 33ஆம் ஆண்டு. இப்ப 33ஆம் ஆண்டு நூற்றாண்டு தசாப்தம் காண போறீங்க. சரியா? பக்கத்து 33ஆம் ஆண்டு 33 போடுறது 2 பிரிக்கிறது. இலக்கங்கள் எண்கள் இருந்தால் நாங்கள் ஒன்றொன்று கூட்டவும். ஆகவே 3 3 4 20 21. அப்ப ஆகவே 21ஆம் நூற்றாண்டு 4ஆம் தசாப்தமாக இருக்கு. சரியா பிள்ளையார்? 21ஆம் நூற்றாண்டு 4ஆம் தசாப்தமாக இருக்கும். இப்போ ஓகே அவ்வளோ, ஓகே அவ்வளோ சரியா? இப்ப நீங்க மாறி கழிச்சிருந்தாலும் அதுக்கு மாத்தி கொள்ளுங்க. கூட்டி இருந்தானே அதை கழிக்க வேணும். சரிதானே? கழிச்சு அதை விடதான் அந்த வயதுதான் பள்ளியால் குறைய மொழிய ஆண்டு குறையாது, கூடும். நாங்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய ஆண்டு கூடும். சரியா? நாங்கள் அதை பார்த்தா சரி இருக்கவா? சரி. சரி, அடுத்த பார்ப்போம். இதே முறை போட்டிருக்கீங்கன்னு தெரியல. இதே ஒரு ஆள் எனக்கு எல்லாரும் போட்டிருக்கீங்க. கடிகார முகம் ஒன்று துண்டுகளாக உடைந்து விட்டது. இவற்றில் ஒரு துண்டில் 6 8 6 7 8 9 10 என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது. மற்ற துண்டில் இருந்த எண்களின் கூட்டுத்தொகை 20 எனின் எஞ்சிய துண்டின் கூட்டுத்தொகை 6. சரியா பிள்ளையார்? இது போட்டு எனக்கு தெரியல. அதுக்கா பாருங்க. கடிகார முகாம் புள்ளியால் 3 உண்டா படிச்சு போச்சு. சரியா? 3 உண்டா படிச்சிச்சு. இவற்றில் ஒரு துண்டில் 6 7 8 9 10 என்பவற்றை காணக்கூடிய இருந்தார். இவர் ஒன்றுல புள்ளியால் 6 7 8 9 10 என்று இருக்கு நம்பர். மற்ற கூண்ல இருந்த எண்களின் கூட்டுத்தொகை 20. எனின் எஞ்சிய துண்டு எத்தனையா இருக்கு? இப்ப முதலா புள்ளிகள் நீங்க பாத்தீங்கன்னா, முதலா நீங்க அந்த
மணிக்கூட்ல இருக்கிற இந்த கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது 78. அப்ப மணிக்கூட்ல இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை வந்து எத்தனை 78. அதுல ஒன்றுல என்ன இருக்காம் 6 7 8 9 10 இருக்கு. இந்த பாருங்க ஒன்றுல 6 8 9 10 இருக்கு. இந்த பாருங்க இவ்வளவு ஒரு உண்டு 6 7 8 9 10 இவ்வளவு ஒன்றுல இருக்கு. நான் அதெல்லாம் பிரிச்சு போட்டேன். இப்ப மற்ற கூண்டுல எத்தனை இருக்குண்டா கூட்டுத்தொகை 20 இருக்கா. இப்ப அந்த 6 8 9 கூட்டுங்க பாப்போம் என்ன வரப்போகுது 40 வரப்போகுது. இலக்கங்கள் 6 7 8 9 10 அத கூட்டத்தின 40. இப்ப மொத்தம் 78 துண்டொன்னுல 40 இருந்தா 40 கழிச்சோம்டா இப்ப 40 கழிக்கும் போது என்ன செய்ய போறோம் மற்ற 20 இருக்குல்ல புள்ளிகள் அப்ப 20ஐயும் கூட்டணும் 40 20 கூட்டணும் 60. சரியோ பிறகு மூன்றாவது எப்படி பாக்குறேன்டா மொத்தம் புள்ளிகள் எண்ணிக்கை 78 அதுல 2 உண்டு 60 சொன்னால் மற்ற துண்டு எத்தனையா இருக்கும் 18 இருக்குமோ இல்லையோ அப்ப இதுல இப்ப 18 தான் கூட்டுத்தொகை. எங்களுக்கு இலக்கம் தேவையில்லை, இலக்கம் உங்களுக்கு தேவையில்லை, துண்டும் தேவையில்லை. அந்த கூட்டுத்தொகை கேட்டது 18 இலக்கங்கள் கேட்டிருந்தால் இப்படி வேற இங்க வருங்க 11 5 4 ஒரு துண்டு 20 தானே. இங்க கூடாது 12 1 2 3 4 ஒரு துண்டா இருக்கு. அப்ப இப்ப கூட்டுத்தொகை கேட்டது இலக்கங்க அப்பாகவே விட போடுவீங்க 18 விளங்குதோ. இது ஒரு விட, இது ஒரு வினா. சரி இது ஒரு இது முறை போட்டு கேட்டுக்கிறீங்க. இதை முருக பார்ப்போம். 40 ஏடுகளை கொண்ட பயிற்சி கொப்பி ஒன்றில் இதை கேள்விகளை பாருங்க. 40 40 ஒற்றை 40 ஏடுகளை கொண்ட பயிற்சி கொப்பி ஒன்றில் பக்கம் 13 14 ஆகியன முற்றாக அகற்றப்பட்டன. புள்ளியல் இப்ப 40 பக்கம் உள்ள ஒரு பொருளை வைங்க. இடைக்கு வந்து கிளிப் அடிச்சிருக்கணும். மொத்தம் 40 ஒற்று தானே பக்கம் இல்லை ஒற்றை. அப்ப கிளிப் அடிச்சிருக்கணும், கிளிப் அடிச்சு மடிச்சிருக்கணும். சின்ன கோப்பிலே வரும் அப்படி கிளிப் நூலோ ஏதோ கட்டி ஏதோ மொத்தம் 40 தான் ஒற்றை இருக்கா. ஓகே அதான் கிளிப் அடிச்சிருக்கணும். இப்ப ஒவ்வொன்றுக்கும் பக்கம் போட்டிருக்குமோ இல்லையோ பக்கம் போட்டிருக்கும். அந்த 40 ஏடுகளை கொண்ட பயிற்சி கோப்பி ஒன்றில் 13 14 ஆகியன முற்றாக அகற்றப்பட்டன. ஏன்னா அந்த அந்த 13 ஒற்றை அந்த பக்கம் இருக்கு அது வந்து அகற்றப்பட்டு ஒரு ஒற்றான பிள்ளை போ அப்படியே போனால் கொப்பில் இருந்து அகற்றப்படும் பக்கங்களுடன் சேர்ந்து அகற்றப்படக்கூடிய பக்கங்கள் எத்தனை. இதோட சேர்த்து அந்த கிளிப்படிச்சிருக்கலோ அதுக்கு அங்கால இருக்கிற பக்கங்கள் எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்னு கேட்டது. சரிதானே. சரி ஓகே என்னன்னு சொன்னால் இங்க நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்படித்தான் அந்த பக்கம் இருக்க போகுது பாருங்கோ. இது கிளிப், எது கிளிப் பண்ணா இதுதான் கிளிப். இந்தா இது வந்து கிளிப் அடிச்சிருக்கு. இது வந்து ஒவ்வொரு ஒற்றை, இது வந்து ஒவ்வொரு ஒற்றை. இங்க வருங்க இது ஒரு ஒற்றை, அடுத்த இது ரெண்டாவது ஒற்றை. இந்தா இப்படி வேற பிறகு அடுத்தது மூன்றாவது ஒற்றை. இந்தா இது நாலாவது ஒற்றை. அப்படியே அப்படியே ஒற்றை அப்படியே இல்லாம போகுது. இப்ப முதலாவது ஒற்றை கலண்டால் முன்னுக்குள்ள 1 2 பக்கமும் பின்னுக்குள்ள 39 40 இல்லாம போகும். ஓமா இல்லையா எவ்வளவுங்குதோ சரிதானே. முன்னுக்குள்ள 39 1 2 பக்கமும் பின்னுக்குள்ள 39 40 இல்லாம போகும். அப்புறம் ரெண்டாவது கலன்னா 3 4 பக்கம் இல்லாம போகும். அப்புறம் அங்கால 37 38 பக்கம் இல்லாம போகும். இப்படி நாங்க பார்த்து நிறைக்கக்கூடியால். இப்ப எங்களை கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் 13 14 பக்கங்களை காண இல்லையா. இந்த 13 பக்கம் பாருங்க 13 14 பக்கங்களை காணவில்லை. அப்ப இந்த பக்கத்தோட சேர்ந்து அங்க என்ன வரப்போகுது 27 28 வரப்போகுது. நீங்கள் இதான் பார்க்கணும். சரி நீங்கள் இதான் பார்க்கணும்.
அப்ப 13 14ஓட சேர்ந்து அங்கால 27 28 பக்கம் வரும். இல்லைங்க? கஷ்டம் ஒண்ணும் இல்ல பிள்ளை, கொஞ்சம் யோசிச்சா சரி. சரிதானே? ஓகே. விட போடுவீங்கள் இரண்டாவது விடை. சரி, அடுத்த வினாவுக்கு வருவோமா? இதே போல நீங்க போட்ட வினாதான். 2 இயந்திரங்கள் 2 நாட்களில் 2 பொருளை உற்பத்தி செய்யுமா? 2 இயந்திரம், அதாவது புரிம்பா இயந்திரங்கள் இருக்குது. அதுல 2 இயந்திரம் 2 நாட்கள்ல 2 பொதி, இங்க வருங்க, 2 இயந்திரம் 2 நாட்கள்ல 2 பொறியை உற்பத்தி செய்யும். ஒரு இயந்திரம் 2 நாள்ல ஒன்று உற்பத்தி செய்யும். அது ஒரு பொறி உள்ள ஒவ்வொரு பொறி இருக்குது, சாரி இயந்திரம் இருக்குது. அந்த ஒரு பொறியை உருவாக்குறதுக்குள்ளே 2 நாள் பிடிக்குது. அந்த மிஷினுக்கு வந்து 2 நாள் பிடிக்குது. சரியா? ஒரு மிஷினுக்கு அந்த ஒரு பொறியை உருவாக்குறதுக்கு 2 நாள் பிடிக்குது. அப்ப சொல்லி விடுறேன், எப்படி சொல்லுங்க முடியாது? 2 பொறி 2 இயந்திரம் 2 மிஷின் 2 நாள் வேலை செய்து 2 பொறியை உருவாக்குது. ஆனா ஒரு இயந்திரம் வந்து ஒன்றுதான் உருவாக்கு 2 நாள்ல. விளங்குதானே? அதான் விஷயம். அப்ப ஒரு இயந்திரம் 2 நாள் வேலை செய்து ஒரு பொறியை உருவாக்கும். 2 இயந்திரம் 2 நாள் வேலை செய்து 2 பொறியை உருவாக்கும். 3 இயந்திரம் 2 நாள் வேலை செய்து 3 பொறியை உருவாக்கும். 4 இயந்திரம் 2 நாள் வேலை செய்து 4 பொறியை உருவாக்கும். இப்ப கேட்ட கேள்வி, 4 இயந்திரம் 4 நாள் வேலை செய்து எத்தனை பொறியை உருவாக்கும்? 8 பொறியை உருவாக்குமோ இல்லையோ? ஓ, 4 இயந்திரம் புரிம்பா இருக்குது, 2 நாள் வேலை செய்யுது, 4 பொறியை உருவாக்குது. அதே 4 இயந்திரம் 4 நாள் வேலை செய்ய போகுது. அப்ப 4 முடிஞ்சு திருப்பி 4, அப்ப என்ன செய்ய போகுது? திருப்பி 4 வந்தா 8 வரும். ஆகவே விட போடுவீங்கள் 8. இதுல எந்த கஷ்டமும் இல்லை. சுமாரு நார்மலா விளங்கினா சரி, செய்யலாம். சரி, அடுத்த வினா. இதே மொழியில் அதே இது நீங்க போட்ட வினா தானே? ராஜா ரவி ஆகியோரின் வீட்டிலிருந்து நூலகத்துக்கான தூரம் 15 கிலோமீட்டர். ராயா ரவி ஆகியோரின் வீட்டில இருந்து நூலகத்துக்கான தூரம் எவ்வளவு? 15 கிலோமீட்டர் ஆகும். இவர்கள் இருவரும் ஒரே சீரான வேகத்தில் வீட்டிலிருந்து நூலகத்துக்கு துவிச்சக்கர வண்டிகளில் சென்று கொண்டிருந்தனர். என்னவா? இருவரும் ஒரே சீரான வேகத்தில வீட்டில இருந்து நூலகத்திற்கு துவிச்சக்கர வண்டிகளில் சென்று கொண்டிருந்தனர். ராயா காலை 8:30 மணிக்கும் ரவி காலை 9 மணிக்கும் வீட்டிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தனர். இப்ப சீர ஒன்றதான் போகினோம், ஆனா இந்த டைம் வந்து வேற. ராயா வந்து காலை ஆஹ் 8 சாரி ராயா வந்து காலை 8:30 படிக்கிறார். ரவி வந்து காலை 9 மணிக்கு படிக்கிறார். அதே மாதிரி ராயா வந்து 9:15க்கு மொத்த தூரத்தின் அரைவாசி தூரத்துக்கு போட்டார். சரியோ, கடந்துட்டார். அந்த நூலை எவ்வளவு தூரமோ அதின் அரைவாசிய 9:15க்கு போட்டார். அப்ப ரவி நூலகத்தை அடைந்த நேரம், ராயா 9:15க்கு போட்டார். ராயா கேட்கல, ரவி தான் கேட்டது. ரவி வந்து நூலகத்தை அடைந்த நேரம் சரியா என்று கேட்டது. அப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னால், முதல் நீங்க பிள்ளைகள் ராயா ரவின்னு சொல்லி ஒரு ஒன்றை போடுங்க.
ராயா ரவி. ராயா வந்து பாருங்க 8:30க்கு வலிக்கிறார். சரியா? ரவி வந்து 9 மணிக்கு வலிக்கிறார். சரியா? ஓகே. அப்ப 8:30க்கு வலிக்கின்ற ரவி வந்து 9:15க்கு இங்க போட்டார், அரைவாசிக்கு போட்டார். எவ்வளவு நேரம் சொல்லுங்க, போயிருக்கு சொல்லுங்க. அப்போ எவ்வளவு நேரம் அவர் பயணம் செய்திருக்கிறார்? 45 நிமிஷமா இல்லையோ? இரண்டு பேர்ட்ட வேகம் உண்டு, எல்லாம் ஒன்னதான் போயிடும். புரிம்பு புரிம்பா மற்றது ஒரு ஆள் வேகம் கூடி ஒரு ஆள் வேகம் குறைஞ்சு போயிடும், எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிடும். அப்ப வேகம் எல்லாம் ஒன்றுதான். அப்ப 8:30க்கு வரைக்கும் ராயா புள்ளிகள் 9:15க்கு அரைவாசிக்கு போனான்னு சொன்னால் அவர் பயணித்த டைம் என்னவா இருக்கும்? 45 நிமிடமாக இருக்கு. அப்ப ரவி போறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்குமோ இல்லையோ? 40 எடுக்குமோ இல்லையோ? அப்ப 9 மணிக்கு வலிக்கிட்ட புறப்பட்ட ரவி அரைவாசிக்கு போக 9:45 9:45 ஆகுமோ இல்லையோ? ஆகும். டைம் உண்டு தானே, வேகம் உண்டு தானே. அப்ப ராயாவுக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும், அவர் தான் ரவிக்கு முதல் தான் பிடிக்கும். ஆகவே ரவியும் ரவி வந்து 9 வலிக்கிட்ட பிள்ளைகள் 9:45க்கு அரைவாசிக்கு போயிட்டார். இப்ப 9:45க்கு அரைவாசிக்கு போனா இன்னும் 60 தூரம் இருக்கோ இல்லையோ அவருக்கு? அப்ப அதெல்லாம் தூரம் பெறுமோ இல்லையோ, நேரம் பெறுமோ இல்லையோ? அப்ப நான் இன்னும் 45 கூட்ட வேணும். அப்ப 9:45 45 கூட்டினால் எத்தனை வர போகுது? 10:30 வர போகுது. சரியா? ஓகே. இங்க 10 மணி வரும், அங்க 10:30 வருமா? ஓகே, இருக்க மாட்டோம். இங்க புள்ளியால் 10:30 வருமா? ஓகே. இங்க வந்தோடனே 10 மணி வரும். என்ன கூட்டதான் ஒண்ணும் இங்க 10 மணி வருமா? ஓகே, விளங்குதோ? அப்ப இதுதான் வந்து டைம். சரியா? அது டைம்ல பிள்ளைகள் மாற்றம் இல்லை. அவர் முந்தி முந்தி வலிக்கிறாண்டா முத்தான போவார், பிந்தி வலிக்கிறாண்டா பிந்தி போவார், அவ்வளவுதான். சரியா? எவ்வளவு நிமிஷம் அவர் பிந்தி வலிக்கிறார் அவ்வளவு பிந்தி போவார் பிள்ளையார். அவர் ராயா வந்து வெளியா போட்டார், 10 மணிக்கு போயிருப்பார். ராய் வந்து 10:30க்கு போயிருப்பார். சரியா? இதுல எந்த கஷ்டமும் இல்லை, நோவல் கேள்விதான். சரி, விளங்குதா? நீங்க இவ்வளவு தான் நீங்க போட்ட கேள்வி, இவ்வளவு தான் நீங்க போட்ட கேள்வி. சரியா பிள்ளையார்? சரிதானே? ஓகே, நான் பிள்ளையார் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். சார் நாளை சிவனாவது இருக்கையில் சார் போட்டா நாங்கள் படிப்போம். சரியா? ஓகே பிள்ளையார்? ஓகே, பாய், see you tomorrow. ஓகே, பாய். ஓகே ஓகே. Bye, sir. ஓகே. Bye.